தரேன், வரைஞ்சி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மொத்தம் கூட. முதல்ல வரைஞ்சிட்டாங்க, அப்புறம் தரேன். பரமசிவம் புள்ள, இது எனக்கு தேவைதானா? அப்பா சுந்தரி, நீ வீட்டுல இரு. நான் ஆபீஸுக்கு போய் வரதராஜன் என்ன வேலை செய்யறான், எப்படி செய்யறான், அந்த ஆபீஸ்ல உள்ளவங்க அவனை எப்படி மதிக்கிறாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன். பாத்துப்பா, முன்ன பின்ன தெரியாத இடம், ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நீ வேறம்மா, என்னை விட்டா டில்லி வரைக்கும் போய் பேசிட்டு வந்துருவேன். எவனாவது வாலாட்டினா இருக்கவே இருக்கு சுருள் கத்தி எடுத்து சொருவிட மாட்டேன். நீ ஜாக்கிரதையா இருமா. வரதே, சூளமங்கலம் சுருக்கத்தி பரமசிவம் பிள்ளை பேர்லதான் முறுக்கு, ஆனா சுத்த கிறுக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை ஏமாத்தோம், கண்டுபிடிக்கவே முடியல. டேய் முன்சே, தாத்தா வேஷம் சும்மா சொல்லக்கூடாதுடா, അതിരി പുതിരി. കേട്ടോ, ചായ ഈ ഫ്ലാസ്കിലെ ഇത്ര മാത്രമേ ഉണ്ട്. പക്ഷേ ഞാൻ ഓപ്പോസിറ്റ് ഷോപ്പിലെ പോയി കോഫി വാങ്ങി വരാം. முருகா, கந்தா, கடம்பா, கோவாலு, நீ இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறியா? எங்க போற? കോഫി വാങ്ങാൻ വേണ്ടി. காபி வாங்குறதுக்கு நீ ஏன் போற? പ്യൂൺ തന്നെ കോഫി വാങ്ങണം. பியூனா? என்னையா பெருசா ஆபீசர் வேலை செய்யறேன்னு சொன்னா இப்ப பியூனுங்கிற? அப்படி வேற சொல்லிருக்கா? நீங்க யாரு? அடிச்சு மூஞ்சி மோரையெல்லாம் பேத்து போடுவேன். சூலமங்கலம் சுருள் கத்தி பரமசிவம் பிள்ளைய தெரியலையா உனக்கு? உங்க துண்டை தாண்டி சத்தியம் பண்றேன், நான் உங்களை கண்டிட்டில்ல, சத்தியம். என்னையா அது? உன்ன மாதிரியே கோவால்னு ஒருத்தன் எங்க வீட்டுல இருக்கான்யா. പുള്ളിക്ക് ഈ നാമമുണ്ടോ? இல்ல. ഞാൻ ജനിച്ചത് തൊട്ട് ഈ നാമം എന്റെ നെറ്റിയില ഉണ്ട്, കർണന്റെ കവചകുണ്ടലം പോലെ. என்னையா? சரி, இந்த வரதராஜங்கிற பையன் வேலை செய்யற ஆபீஸ் எங்க இருக்கு? அது 6வது ഫ്ലോറിലെ. நவரு, நான் அவனை பார்க்கணும். പറ്റില്ല. ഈ സ്റ്റെയർകേസ് ഓഫീസ് സ്റ്റാഫുக்கு மாத்திரம் തന്നെ. നിങ്ങൾ പോയി பார்க்கணுங்கில் അങ്ങോട്ട് പോയിக்கோ. அப்படியா? சரி, நான் போறேன். 6 மாடி எப்படி ஏற போறனோ தெரியலையே முருகா. எப்படியாவது ஏரியா நல்லா மாட்டிக்கிட்டோம். காப்பி வேண்டாம். வரதா, இந்த சந்தோஷமான நேரத்துல சக்கரவர்த்தி, பேபிமா, மேனேஜர்லாம் இல்லாம போயிட்டாங்க. எப்படியோ 15 நாள் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நடக்காது. ஏன்டா அபசகுணமா பேசுற? வரதராஜ சாரோட மாமன் பரமசிவம் பிள்ளை படியேறி இப்படி வந்துட்டு இருக்காரு. பரமசிவம் பிள்ளை வந்துட்டு இருக்கா. இப்போ என்னடா பண்றது? உன் கல்யாணம் ஓ மாமன் அரை போய் தர்றா. டேய், சுருள் கத்தி பரமசிவம் பிள்ளைக்கு நம்ம நடத்துற நாடகம் தெரிஞ்சிச்சு, கத்தியாலே சொருகிடுவாரு. ராகவேந்திரா, முருகா. அப்பா, திருப்பதி மலை கூட ஏறிடலாம் போலக்கு, இந்த ஆபீஸ் மாடிப்படி முடியலையே. மாமா, வரதராஜன் என்ன காரியம் பண்ணிட்டீங்க? என்னப்பா, நான் என்னமோ கொலை பண்ணிட்ட மாதிரி கேக்குறேன். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? வரதராஜா, நீ எப்படி ஆபீஸ்ல வேலை செய்யற, மத்தவங்க எல்லாம் உனக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கறாங்க, அதெல்லாம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை இல்லையா, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாரும் மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க மாமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க. அப்படியா? சரி. ஆமா, நான் ஏன் இங்க வரக்கூடாதுங்கிற? மேனேஜர் இருக்காரு, அவர் கட்ட பிரம்மச்சாரி. ஆபீஸ்ல யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சாலே உடனே அவர் ஆபீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாரு. அதனால தான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வரக்கூடாது. அப்படியா? நான் கூட நீ சொன்ன உடனே போயிடலாம் தான் நினைச்சேன். எப்ப அந்த மேனேஜர் இப்படிப்பட்ட பையங்கிறத சொன்னியோ, அவனை நேர்ல பார்த்து நாக்க புடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்காம நான் போக போறது இல்ல. அவன் பிரம்மச்சாரியா இருக்கிறாங்கிறதுக்காக எல்லாருமே பிரம்மச்சாரியா இருக்கணுமா? நான் அவனை பாத்துறேன். மாமா, போயும் ஒரு வேலை இல்லாத பையனுக்கு அவங்க பொண்ணை கொடுக்க போறீங்க? மாட்டனே. அப்போ நீங்க மேனேஜர் பார்க்க கூடாது, இந்த ஆபீஸ்க்கு வரக்கூடாது. இப்போ நீங்க வீட்டுக்கு போகணும். அப்ப சரி, சாயங்காலம் வந்து எல்லாத்தையும் சொல்லினா ராகவேந்திரா பட்டுமா? Bye. See you. அஞ்சலே, என்ன? உனக்கு வேண்டி என்ற ஜீவனையும் ഞാൻ തരും. എന്ത് വേണമോ കേള്. മട്ടൻ ബിരിയാണി. എപ്പോ ചോദിച്ചാലും മട്ടൻ ബിരിയാണി ഒരു നാട്ടല്ലേ. അത് പ്രത്യേകിച്ച് ഓമപൊടിയിട്ട് പറഞ്ഞ് ഞാൻ ഏർപ്പാട് ചെയ്യും. പക്ഷേ ആ പൊടിയനെ மட்டும் നീ വിശ്വസിക്കാതെ എന്നെ മാത്രം ലവ് ചെയ്താൽ മതി. വാടകയ്ക്കൊരു ഹൃദയമേ, രാത്രികൾ നിനക്ക് വേണ്ടി. இங்க எதுக்கு வந்தீங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி நீ ஒரு முடிவு சொல்லலனா, நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன முடிவு? நம்ம கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலனா, இந்த நெருப்புல நான் கையை வச்சிருவேன். இங்க இருந்து நீங்க போகலனா என் கையை நான் சுட்டுக்குவேன். My God.
வரதராஜா, வரதராஜா, கூப்பிட்டீங்களா மாமா? வா இப்படி உட்காரு. ஆமா, உன் குடும்பம் என்ன ஒரு விசித்திரமான குடும்பமா இருக்கும் போல இருக்க. ஏ மாமா, என்னாச்சு? ஆ? உன் தங்கச்சிய எவனோ ஒருத்தன் ஸ்கூட்டர்ல கொண்டாந்து நம்ம வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு இப்படி இப்படி ஃப்ளைங் கிஸ். என்னது பறக்க முத்தம். அந்த இழவை கூட்டிட்டு போறான் ஐயா. இதுக்கு என்ன அர்த்தம்? மாமா, நீங்க கிராமத்துல இருந்து வந்தவரு, இது மெட்ராஸ். என் தங்க வேலை பாக்குற இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும். ஏதோ அவளோட வேலை பாக்குற பையன் அவளை கொண்டு வந்து வீட்டுல இறக்கி விட்டுட்டு போறான். இதெல்லாம் நீங்க தப்பா எடுக்க கூடாது. ஏன்னா இது மெட்ராஸ். சரி, அதை விடு. உன் தம்பி அவன் யாரு? கோபாலன். ஆ, அவன் உங்க அத்தை பொண்ணு அஞ்சல தோல் மேல கைய போட்டு போறான் ஐயா. அப்படியா? இதுக்கு என்னையா அர்த்தம்? மாமா, கோபாலன் என் தம்பி, அஞ்சலை என் அத்தா பொண்ணு. அஞ்சலை பிறந்த உடனேயே கோபாலத்தான் முடிவு பண்ணியாச்சு. அவ தோள் மேல கை போட்டு போனா என்ன, தலை மேல உக்காந்து போனா நமக்கு என்ன? இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. சரி, அதையும் விடு. சமய கட்டுக்கு போனேன். நீங்க ஏன் அங்க போனீங்க? அட, ஒரு குவளை தண்ணி குடிக்கலான்னு போனேயா. அங்க போனா உங்க அக்கா புவனாவோட விரல அந்த ராமு பையன் சப்பிக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்? மாமா, அது வந்து நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இதோ பாரு வரதராஜா, நான் உன்னை ரொம்ப பொறுப்புள்ளவன்னு நினைச்சேன். உங்க அக்காவும் ஒரு இளம் விதவை. அவ விரும்புறதோ முறை உள்ள ஒரு பையனைத்தான். 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு பாக்குறத விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே, இது எந்த விதத்துல நியாயம்? ஐயோ மாமா, அது அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்க வீட்டுல உள்ளவங்களை கூப்பிடு, நானே கேக்குறேன். மாமா நான் சொல்றது கேளுங்க. நீ என்னப்பா கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். சக்கரவர்த்தி, பேபிமா, யாகு, அஞ்சல, சங்கரங்குட்டி, எல்லாரும் வாங்க, இங்க வாங்க, வாங்க. உட்காருங்க. சம்பந்தி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? ஏங்க, என்ன இழிச்ச வாயின்னு நினைச்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சா சரி. இவன் ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கான், காதுல கடுக்கம் போட்டிருக்கான், ஏமாத்தி போலான்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? ஆ. இந்த பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, இந்த மீச ஆனா, எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. வருது, எல்லாமே தெரிஞ்சு போச்சாப்பா. அவர் அதான் சொல்லல, இத சொல்றாரு. நீங்க எதை சொல்றீங்க? இந்த பொண்ணு யாரு? புவன டைபிஸ்ட். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 10,000 ரூபாய் கைமாத்து வேணும். ஐயோ, அப்பா பொண்ணு, அப்பா ஆ, பொண்ணு. அப்பா பொண்ணு, அப்பா பொண்ணு, அப்பா பொண்ணு. உங்க பொண்ணு தானே இவன்? இந்த பையன் யாரு? சொல்லி கொடுக்கலையே. மாமா, ஓ. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் சொல்றேன். ராமு என் மாமா பையன். ஆமா ஆமா, நீங்க குழப்புறீங்க. மாமா பையன் தானே? ஆ. ஏமா புவன, நீ அவனை விரும்புறல்ல? ம். நீயும் அவளை விரும்புறல்ல? ஆமா சார். அப்புறம் என்னங்க, 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? பண்ணிக்கிட்டுமே, யாரு வேண்டாங்கிறது? ஐயோ சார், நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்துருவேன்னு சொல்லிருக்காரு சார். அந்த கதை தெரியாதே. அப்படியா சொன்ன? உன் நெஞ்சில பீரங்கே விழுந்தாலும் ஒண்ணும் ஆகாது போல இருக்கு. உனக்கு மாரடைப்பு வருமா? அரே அல்ல, நான் அப்படி ஒண்ணும் சொல்லியே. சொன்னீங்களே, நான் எப்ப சொன்னேன்? சொன்னீங்கன்னு வச்சுப்போம். ஆமா, சொன்னேன். சொன்னேல்ல. அவர் எப்பவுமே 2வது தடவை சொன்னா தான் ஒத்துக்குவார். இப்ப இந்த கல்யாணத்துல உனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லையே? இல்ல, நடக்கட்டும். அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து ராமு புவனா கல்யாணத்தை ஏன் தலைமையில ஜாம் ஜாம்னு நடத்துறோம். வரதா, வழக்கம் போல செலவெல்லாம் உன்னதுதான். ராமு, அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுக்கலன்னா என் கதி தான் உனக்கும். போனா சந்தோஷம் தானே? இல்ல, என்னம்மா சொல்ற? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ராமுவே பிடிக்குங்கிற, ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிற. ராமு எனக்கு பிடிக்கும். அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் மதிக்கிறேன். அதே சமயம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க என் மனசு இடம் கொடுக்கல. எப்படி சொன்னா எப்படிமா? இதோ பார் வருதே, தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாத. உனக்கு அக்காவை நடிக்கிறத விட்டுட்டு பேசாம நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். ஓ, ஓ. என் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக உன் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்கிறியா? இப்பவே போய் பரமசிவம் புள்ள கிட்ட எல்லா உண்மையை நான் சொல்லிடுறேன். வருது, பின் என்னம்மா, நீ எனக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், உனக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். உன்னை சுத்தி சுத்தி பைத்தியக்கார மாதிரி சுத்தி வர பாரு ராமு, அவனுக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். உன் அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்கம்மா. அம்மானா தெய்வம்னு சொல்லுவாங்க, தெய்வம் சொன்னா கேட்கணும்னு சொல்லுவாங்க. உன் மனசு மாறணுங்கிறதுக்காக அந்த தெய்வம் ஊர்ல இருக்கிற எல்லா தெய்வங்களையும் தேடி போயிருக்கு. அந்த தெய்வம் திரும்பி வரும்போது அர்ச்சனை பூவோடவும் அபிஷேக குங்குமத்தோடவும் திரும்பி வரும். அதை வாங்கிக்கிறதுக்கு உன் தலையோ நெத்தியோ தயாரா இருக்கணும்மா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா. அம்மா, உங்க அம்மா சாகும்போதாவது நிம்மதியா சாக விடுமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன் தெரியுமா, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்லா ஐயர் விட்டு சாம்பார் மாதிரி சும்மா மன 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 மணக்கணுப்பா. வரதராஜா, உன்னுடைய பொறுப்புணர்ச்சியை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இத பாருங்க, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும்.
மொத்தத்துல அந்த காலத்து தஞ்சாவூர் புஞ்ச நில மாதிரி மகசூல் பிரமாதமா இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? சீக்கிரமா பேரன் பேத்திய பெத்து கொடுங்கங்கறேன். ஆமா, பேரன் பேத்தின ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. நம்மளே இப்படி சுத்தி கூட்டிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு நல்லா இருக்காது. அவங்கள கொண்டு போய் அந்த ரூமுக்குள்ள விட்டுட்டு வந்துருங்க. போங்க போங்க. ஏய் கும்தல கும்பா 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 கும்பல கும்பா 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 கும்தல கும்பா 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 கும்தல கும்பா. நான் கும்பா அடிக்கிறீங்க. சரி சரி, ரூமுக்குள்ள பூட்டாங்கல்ல, வாங்க நம்ம எல்லாம் போலாம். வாங்க வாங்க. என்னடா இது, இவங்க கீழங்க இங்க உள்ளாரு. அப்பல யார் ரூமுக்குள்ள போனது? ஏய் பாருங்க பேமானி. இருங்க இருங்க இருங்க. ஏன்டா உள்ள போன? குஸ்லாம்பா. உணர்ச்சி வசப்பட்டு அடிக்கடி